வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை 2025-26 பாலிசி நோட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் திட்டங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிஎஸ்டிபியில் வேளாண் துறையின் பங்கு. ஜிஎஸ்டிபியில் வேளாண் துறையுடைய பங்கு எவ்வளோ அப்படின்னா 6.08%. இதில் ஜிஎஸ்டிபியில் வேளாண் துறையோட பங்கு 6.08. இந்த ஜிஎஸ்டிபியில் மொத்த மாநில மதிப்பு கூட்டல் எவ்வளோ அப்படின்னா 6.05%. 2030 ஒரு இலக்கு கொண்டு வந்திருக்காங்க, இலக்காக வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னா வேளாண்மை பொருட்களின் ஏற்றுமதியை எத்தனை பர்சன்டேஜாக உயர்த்தணும் அப்படின்னா 25% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னா 2030 வேளாண்மை பொருட்களுடைய ஏற்றுமதியை 25% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேளாண்மைக்காக ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சட்டங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு உழவர் நலத்துறை சட்டம். தமிழ்நாடு அரசு உழவர் நலத்துறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1987. ஓகேவா. வேளாண் திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எவ்வளோ கோடி ரூபாய் அப்படின்னா ரூபாய் 234.33 கோடி ரூபாய். எவ்வளோ? 234.33 கோடி. எத்தனை பஞ்சாயத்து அப்படின்னா 7705 கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுத்தப்பட்டு சமூக காடுகள், கால்நடை, TWAD உள்ளிட்ட பல துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இந்த கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதுக்கப்புறம் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டம். வேளாண் இயந்திரமாக்கல் திட்டம் ரூபாய் 215.80 கோடியில் 17 எத்தனை உழவர்கள் அப்படின்னா 17,000 உழவர்களுக்கு மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்படுகின்றன. வேளாண் கருவி வாடகை மையங்கள். வேளாண் கருவி வாடகை மையங்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 10.50 கோடியில் மொத்தம் 130 வாடகை மையங்கள் மானியத்துடன் அமைக்கப்படுகின்றன. முதலமைச்சருடைய உழவர் நலத்தொண்டர் மையங்கள். இது முதலமைச்சரின் உழவர் நலத்தொண்டர் மையங்கள் ரூபாய் 42 கோடியில் 1000 உழவர் நல தொண்டர்கள் மையங்கள் அமைக்க இலக்கு வச்சிருக்காங்க. முதலமைச்சருடைய மண்ணுயிர் காப்போம் திட்டம். எது? முதலமைச்சருடைய மண்ணுயிர் காப்போம் திட்டம் ரூபாய் 142 கோடியில் மண்ணின் வளம், ஊட்டச்சத்துக்கள், மண்புழு உர உற்பத்தி மற்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல். எது? மண்ணினுடைய வளம், ஊட்டச்சத்துக்கள், மண்புழு உர உற்பத்தி மற்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல். ஓகேவா. அடுத்தது சூரிய சக்தி பம்ப்செட் திட்டம். சூரிய சக்தி பம்ப்செட் திட்டம் எவ்வளோ கோடி ரூபாய் அப்படின்னா ரூபாய் 24 கோடியில் 1000 உழவர்களுக்கு. எத்தனை உழவர்களுக்கு? 1000 உழவர்களுக்கு சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் நிறுவ மானியம் கொடுக்குறாங்க. அடுத்தது இயற்கை வேளாண்மை இயக்க திட்டம் ரூபாய் 12 கோடியில். எது? இயற்கை வேளாண்மை இயக்க திட்டம் ரூபாய் 12 கோடியில் 37 மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்குறாங்க. அதுக்காக எவ்வளோ கோடி ரூபாய் அப்படின்னா 8186 கோடி ரூபாயில் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது உழவர் நலன் மற்றும் பயிர் சாகுபடி பரப்பு எத்தனை ஹெக்டேர் அப்படின்னா 69.91 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி பரப்பு. அது உணவு தானிய பரப்பு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா உணவு தானிய உற்பத்தி 126.31 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி. புவியியல் பரப்பளவில் பயிர் சாகுபடி எவ்வளோன்னு பார்த்துங்க அப்படின்னா 47.49%. நுண்ணீர் பாசன திட்டம் ரூபாய் 335 கோடி ரூபாய்.
89,848 ஹெக்டர் நிலப்பரப்பிற்கு நுண்ணீர் பாசன வசதி ஏற்படுத்த இலக்கு கொண்டிருக்காங்க. தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்துடைய நோக்கம் எது அப்படின்னா பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். பிரதம மந்திரியோடைய பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரியோடைய பயிர் காப்பீட்டு திட்டம் ரூபாய் 841 கோடி ரூபாய் மாநில மானியம் வழங்கியிருக்காங்க. 35 லட்சம் ஏக்கருக்கு பிரீமியம் மானியம் வழங்க இலக்கு. உழவர் பாதுகாப்பு திட்டம் திட்ட சட்டம் எப்போ அப்படின்னா 1987. விபத்து மரண உதவித்தொகை எவ்வளோ அப்படின்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்வு. இயற்கை மரண உதவித்தொகைக்கு 20,000 30,000 உயர்வு. ஈமச்சடங்கு உதவித்தொகை 2,500 10,000 உயர்வு. தோட்டக்கலை மற்றும் உணவு பதப்படுத்துதல். ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் ரூபாய் 125 கோடியில் 125 கோடியில் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உடைய சாகுபடியை ஊக்குவிக்கும். அதுக்கப்புறம் பழங்குடியின மற்றும் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் ரூபாய் எவ்வளோ அப்படின்னா 30 கோடி ரூபாயில் மலைப்பகுதிகள் தோட்டக்கலை மேம்பாடு இதெல்லாம் மேம்படுத்த போகிறாங்க. சென்னை அண்ணா சாலையில் பதப்படுத்தப்பட்ட உணவு மையம் சென்னை அண்ணா சாலையில் பதப்படுத்தப்பட்ட உணவு மையமும் அதே மாதிரி தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த சென்னை அண்ணா சாலையில் பதப்படுத்தப்பட்ட உணவு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிபியில் வேளாண் துறையோட பங்கு அப்படின்னு பார்த்தோங்கன்னா 6.08. மாநில மதிப்பு கூட்டலில் எத்தனை பர்சன்டேஜ் 2023-24 6.05. 2030க்குள்ள வேளாண் பொருட்களுடைய ஏற்றுமதியை 25% உயர்த்தணும். தமிழ்நாடு அரசு உழவர் நலத்துறை சட்டம் அப்படின்னா 1987. கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த வருஷம் எவ்வளோ கோடி அப்படின்னா ரூபாய் 234.33 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தில் சமூக காடுகள், கால்நடை இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தில் 17,000 உழவர்களுக்கு மானிய விலையில் வேளாண் இயந்திரங்களை கொடுப்பாங்க. வேளாண் கருவி வாடகை மையங்களில் மொத்தம் 130 வாடகை மையங்கள் மானியத்துடன் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய உழவர் நல தொண்டர் மையங்களில் 42 கோடி ரூபாயில் 1000 உழவர் நல தொண்டர் மையங்கள் அமைக்க இலக்கு. அடுத்தது முதலமைச்சருடைய மண்ணுயிர் காப்போம் திட்டம் எவ்வளோ கோடி ரூபாய்னா ரூபாய் 142 கோடியில் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மண்ணினுடைய வளம், ஊட்டச்சத்துக்கள், மண்புழு உர உற்பத்தி மற்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும். அதுக்கப்புறம் சூரிய சக்தி பம்ப் செட் திட்டம் இது 24 கோடி ரூபாயில் 1000 உழவர்களுக்கு சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் நிறுவ மானியம் கொடுக்க போகிறாங்க. அடுத்து இயற்கை வேளாண்மை இயக்க திட்டத்தில் 37 மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பாங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்க போகிறாங்க. அடுத்தது உழவருடைய சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 69.91 லட்சம் ஹெக்டர். உணவு தானிய உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது 126.31 லட்சம் மெட்ரிக் டன். புவியியல் பரப்பளவில் பார்க்கும்போது பயிர் சாகுபடி எவ்வளோன்னா 47.49%. நுண்ணீர் பாசன திட்டம் 335 கோடி ரூபாயில் 89,848 ஹெக்டர் பரப்பளவில் நுண்ணீர் பாசன வசதி ஏற்படுத்த இலக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துறது. ஓகேவா, இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 841 கோடி ரூபாயில் மாநில மானியம் வழங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உழவர் பாதுகாப்பு திட்டம்னா 1987. அது விபத்து மரண தொகையாக இருந்தால் 1 2 லட்சம். இயற்கை மரண தொகையாக இருந்தால் 20,000 30,000. ஈமச்சடங்குக்கு 2,500 10,000 கொடுக்குறாங்க.
அது ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா 125 கோடியில் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களுடைய சாகுபடியை ஊக்குவிக்க. அதுக்கப்புறம் பழங்குடியின மற்றும் மலைப்பகுதி மேம்பாட்டுக்காக 30 கோடி ரூபாய். அங்கே வந்து மலைப்பகுதியில் வந்து தோட்டக்கலையை வந்து மேம்படுத்துவாங்க. அடுத்தது வந்து சென்னை அண்ணாசாலையில் தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோ வந்து வெளிவரும். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.